கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் இசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இசப்பா எவ்வளவு நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு நன்மை வைத்திருக்கிறார். நாளை தினத்தை நீங்க காண்கிறதுக்கு முன்பாக இன்று இரவுக்குள்ளாய் ஆண்டவர் அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நிச்சயமா ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. ஒன்றும் இல்லை, அதிகமாக தேவைப்பட்டு அதையும் செய்வார். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் லகுவானது. கலங்காதீங்க, சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து விடுவார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கு இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கு இடம் கொடாமல். இந்த ஜீவார்த்த தலைப்பு, ஒடுக்கும்படி இடம் கொடுக்க மாட்டார். ஒடுக்கும்படி இடம் கொடுக்க மாட்டார். ஒடுக்கப்படுதல். ஒடுக்குதல் என்றால் என்ன? நெருக்கப்படுதல். நெருக்கப்படுதல் என்றால் என்ன? நம்மை செயல்பட விடாமல் தடுத்தல், அதாவது நம்மை மிரட்டுதல், நம்முடைய உரிமையை பறிப்பது, நம்மை நெருக்கி ஒன்றும் செய்ய விடாம நம்முடைய எல்லா காரியத்தையும் அழித்து போடுவது. இது பிசாசு செய்கிறார். பிசாசுடைய ஒரு பயங்கர தந்திரம் இதான். நம்மை ஒடுக்கி விடுவான். இந்த உலகத்தில் நம்ம செயலாற்ற வேண்டியவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டார்கள், எகிப்தியர்களால். அதே போல பிசாசு ஒடுக்குவான், நேரடியாய் ஒடுக்குவான். சரீரத்திலே பலகீனம், மனதிலே சஞ்சலம், வேதனை, மனிதர்களை அனுப்பி ஒடுக்குவான். நம்மை வளரவே விடமாட்டான், உயரவே விடமாட்டான். நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுவான், என்கரேஜ் பண்ண மாட்டான், போட்டு மிதிச்சிருவான். அப்படிப்பட்ட நிலையில சத்துரு கொண்டு போய் விடுவான். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி இருக்குதா? ஒடுக்கப்படுற மாதிரி இருக்குதா? நெருக்கப்படுற மாதிரி இருக்குதா? வளர முடியாதுன்னு தோணுதா? வாழ முடியாதுன்னு தோணுதா? அசுத்தாவி உங்களை பிசாசு நெருக்கிறது நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல சுற்றில இருக்கிற மக்கள் எதிரிகளா எழுந்தி நெருக்கிறாங்களா? உங்களை பேச விட மாட்டேங்கிறாங்களா? செயல்பட விட மாட்டேங்கிறாங்களா? அப்படியே நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒடுக்க இடம் கொடுக்கவே மாட்டார். வாக்குத்தத்தம் தானே. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவருங்க. வார்த்தையை விசுவாசிங்க. இது யாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் பைபிள்ல. ஏன் அதை நம்ம சொந்தமாக்க கூடாது? ஏன் நாம் அதை உரிமை பாராட்டக்கூடாது? ஒடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஏன் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது? யாருக்கோ செய்கிறது நமக்கு செய்ய மாட்டாரா? நம்முடைய தேவன் என்ன இன்றைக்கு வல்லமை இல்லாமல் இருக்கிறாரா? அல்லது ஆள் பார்த்து செய்கிறவரா? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு செய்வார். ஒடுக்குதலை தகர்த்தறிவார். எகிப்தில் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தனத்தை முறித்து அங்கிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். இனி ஒடுக்கப்பட இடம் இல்லை. யாரும் உங்களை ஒடுக்க முடியாது. பிசாசின் உங்களை தொட முடியாது. அவனுடைய கிரியை கர்த்தர் அழித்து போடுகிறார். மனிதர்கள், துன்மார்க்கமான மனிதர்கள் ஒடுக்கிற ஒடுக்குதலை கர்த்தர் முறிக்கிறார். அந்த எழுந்து வெளியே கொண்டு வருகிறார். அதிசயம் நடக்க போகுது. கர்த்தருக்காக எழும்ப போகிறீர்கள். சாட்சி எழும்ப போகிறீர்கள். தரிசனத்தில் எழும்ப போகிறீர்கள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. ஒடுக்கும்படி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீரே. யாரெல்லாம் இப்போ ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களை முதலாவது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். பிசாசினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், துன்மார்க்கமான தீய மனிதர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். இனி பிசாசுக்கோ துன்மார்க்கமான மனிதனுக்கோ யாரையும் ஒடுக்குவதற்கு கர்த்தர் அனுமதிக்க கூடாது. ஆண்டவர் கூட இருங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் வியாதியினால் கஷ்டப்படுற எல்லாரும் விடுதலையாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பாரங்கள் விலகட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். மேற்படிப்புகளை தாரும். படித்த பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். திருமண தடை விலகட்டும். கற்பத்தின் கனியை தாரும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.